வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் விஷாலோட மியூசிக்கல் ஆல்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ செகண்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் அந்த ஆல்பம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அன்ஷிதாவோட ரியாக்ஷனும் வந்து என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனப்போ விஜய் விஷால் போட்ட அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி ஸ்டோரியில் ஆல் த பெஸ்ட் விஷ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி விஷாலை வாழ்த்திருந்தாங்க. ஸோ அப்பயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து வர்றா இவங்க மட்டும் வாழ்த்துறாங்க, மற்றவங்க யாருமே வாழ்த்தலை அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிட்டு இருந்தது. ஸோ அப்பயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இன்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸோ எல்லாரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா ஓகே ரெண்டு பேரும் க்ளோஸாக தான் இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அதர் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து இதை பாராட்டினாங்களா இல்லை ஷேர் பண்ணாங்களா அப்படின்றது தெரியல அந்தளவுக்கு. பட் அன்ஷிதா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ செகண்ட் லுக்குக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லைக் செகண்ட் லுக்கும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வித் எப்போ இந்த ஆல்பம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் லுக்லேயே அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, பிளஸ் மீ, லவ் மீ ஆர் ஹேட் மீ பட் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் மீ மை மக்களே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னவா இருக்கட்டும் என்னை ஹேட் கூட பண்ணிக்கோங்க பட் என் கூடயே இருங்க அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இப்போ செகண்ட் லுக்கில் என்ன விஷயங்கள்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஜஸ்ட் போஸ்டர் மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Jan 31, 2025 அதாவது இந்த மாதம் 31 வெள்ளிக்கிழமை வந்து ஹையோ சாச்சாலே அப்படின்ற ஒரு மியூசிக்கல் வீடியோ வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஒரு போஸ்டர் தான் வந்து அது ஸ்டோரியாக இருந்தது. அண்ட் தென் போஸ்ட்டும் வந்து போட்டிருந்தாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி ஒரு ஹார்ட் எல்லாம் போட்டு விஜய் விஷாலை டேக் பண்ணி அவங்களோட ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து விஜய் விஷால் வந்து அவரோட ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங்கை இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. பட் ரீசெண்டாக இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் விஷால் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அன்ஷிதா வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி லைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பார்ட் 2 என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இப்போ அவங்க ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க. மேபி அனாலிசிஸ் ஸ்டேட்டில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. பார்ட் 2ல் ஏதாவது தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மக்களுக்கே நாங்கள் ஃபஸ்ட்டு தெரிவிப்போம். ஏன்னா அவங்க வந்து எங்களை அட்மையர் பண்ணுறாங்க, எங்களோட பேர் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து உண்மை அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து மக்கள்கிட்டே டேரெக்டாக சொல்லுவேன். இப்போதைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவரோட செகண்ட் லுக் வந்து எந்த அளவுக்கு லைக் ரெஸ்பான்ஸ் பெற்றுருக்கு அப்படின்னா நிறைய பேர் அதை ஷேர் பண்ணி லைக் அவங்களோட விஜய் விஷால் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அன்ஷிதா ஃபேன்ஸாக இருக்கட்டும் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். Jan 31 அதோட ஆல்பம் ரிலீஸ் ஆகும். அப்போ நம்ம அதை பற்றி இன்கேஸ் ஏதாவது ரிவ்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ், பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட அப்டேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.